தளபதி விஜய் தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாட்டில் பாஜகவையும் திமுகவையும் கடுமையாக எதிர்த்து பேசியிருந்தார். தங்கள் கட்சியின் ஒரே கொள்கை ரீதியான எதிரி பாஜக தான் என்றும் அரசியல் ரீதியான எதிரி திமுக தான் என்றும் அவர் மீண்டும் மேடையில் தெரிவித்தார். 2026 சட்டமன்ற தேர்தலில் தவேக மற்றும் திமுகவிற்கு இடையேதான் போட்டி இருக்கும் என்றும் வேறு போட்டி இருக்காது என்றும் விஜய் சவால் விட்டார். திமுக கூட்டணி அமைத்து தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைப்பதாகவும் அவர் விமர்சித்தார். எம்ஜிஆர் இருக்கும் வரை யாராலும் முதல்வராக ஆக முடியவில்லை என்பதையும் அவர் நினைவு கூர்ந்தார். இதுவரை முதல்வர் அல்லது உதயநிதி ஸ்டாலின் விஜயின் இந்த பேச்சு குறித்து எந்த எதிர்வினையும் ஆற்றவில்லை. இரு தலைவர்களும் இது குறித்து எந்த விவாதத்திற்கும் பதிலளிக்காமல் தங்கள் அரசியல் பணிகளை தொடர்ந்து செய்து வருகின்றனர். பொதுவாக திமுக அரசியலில் எதிர்ப்பவர்களை கட்சியின் மற்ற நிர்வாகிகளை வைத்துதான் பதிலடி கொடுப்பார்கள். மதுரையில் நடந்த மாநாட்டில் விஜய் முதல்வர் ஸ்டாலினை கடுமையாக விமர்சனம் செய்த போதிலும் முதல்வர் ஸ்டாலின் இதுவரை விஜய் குறித்து பேசியதில்லை. விஜயை ஒரு பொருட்டாக கூட ஸ்டாலின் பார்ப்பதில்லை என சில விமர்சனங்களும் வருகின்றது. மொத்தமாக ஜனநாயகன் படத்தில் ரிலீஸ் போது சிக்கலை கொடுக்கவும் காத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை ரெட் ஜெயின் மூவிஸ் வெளியீடு படங்களுக்கு தான் அதிக தியேட்டர் கிடைக்கும். விஜய் படத்துடன் போட்டி போட சிவகார்த்திகேயனின் பராசக்தி மற்றும் சூர்யாவின் கருப்பு படங்களை தயார் செய்து வருகிறது. அதேபோல தெலுங்கில் உருவாகியுள்ள பிரபாஸின் ராஜா சாப் படத்தையும் அதே தினத்தில் வெளியிட இருக்கிறார்கள். அரசியலில் விஜய் இறங்குவதால் அவருக்கு பல வழிகளில் குடைச்சல்கள் வருவதாக வெளிப்படையாகவே விஜய் பல மேடைகளில் கூறியிருந்தார். விஜயின் அரசியல் எதிரியான திமுகவின் அடுத்த வாரிசான உதயநிதியும் விஜயின் பொங்கல் ரேஸில் பலத்த போட்டியை கொடுக்க இப்போதே தயாராகியுள்ளார். தேர்தலுக்கு சில மாதங்கள் உள்ள நிலையில் கடைசி திரைப்படம் அரசியல் பேசும் படமாகவும் ஒட்டுமொத்தமாக விஜயின் அரசியலுக்கு உதவும் கருவியாகவே ஜனநாயகன் திரைப்படம் வரவுள்ளது. இவ்வளவு எதிர்பார்ப்புகளையும் மீறி ஜனநாயகன் மிகப்பெரிய ஹிட் அடிக்கும் என ரசிகர்கள் கூறி வருகின்றனர்.